எது முட்டாளா? இப்ப பாரியா? ஆண்டி ஆண்டி புடிங்கிரு தாண்டி. ஆண்டி பாரு. ஐயோ ஆண்டி ஆண்டி ஆண்டமா ஆண்டி காப்பாத்துங்க ஆண்டி. ஆண்டியை கரெக்ட் பண்ண வந்தா அவ ஆண்டராவை கரெக்ட் பண்ண விட்டு அந்த ரத்தத்தை விட்டாலே நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ சிப்டாய் சிப்டாய் போய் காப்பாத்துங்க. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்னைய இப்படி கைய வச்சுக்கிறவரை எவனா வந்தான்னா இப்படி தள்ளி விடுவார் பாருங்க. இந்த பக்கம் 10 பேர் விழுவோம், அந்த பக்கம் 10 பேர். வீணானே குலகாரன் ஆக்கிறான் போயிரு. ஒத்த எண்ணிக்கிற ஏமாண்டா அம்மால இனிமேல் நாங்கடா. உண்மையிலே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அவ்வளவு ஸ்ட்ராங். அவன் ஒருத்தன் படுத்துற பாடு பத்தாது மேற்கொண்டு நீ வேறயா? புல்லுக்கட்டே தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? ஏண்டா சாயிர? டேய் ஏன் சாயிர? அறிவில்லையாடா உனக்கு? 3 நேரம் கொட்டை இல்ல. சொல்றத கவனமா கேளுடா. இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கற. அடுத்தது சார் ஒண்ணு இல்ல சார். இது அது இல்ல. ஒரே செட்டப். கேவலமான பில்டப் தேவையா பாஸ்? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. தாவேக தலைவர் விஜய் தாம் பங்கேற்கும் கூட்டங்கள் அனைத்திலும் பேசும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. ஒரே டயலாக், ஒரே டேக், ஊர் மட்டும் வேற என இணையத்தில் பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர். இவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். நாம நினைச்ச மாதிரி இல்ல மேடம். தே ஆர் வெரி டஃப். அவங்க எல்லாரும் சொல்றதும் ஒரே மாதிரி இருக்கு மேடம். அதுல ரொம்ப உறுதியாவும் இருக்காங்க. ஓ குரலி வித்தையா? டேய் மெல்ல மெல்ல. என்ன செவருக்கு வலிக்கும். ஏமாத்தோடா பரதேசி பரதேசி கர்ம கர்ம. இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காங்க அந்த மாமி கொடுத்த ஐடியாவா? இல்ல. வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்காளுங்க உன் ஃப்ரெண்ட், அவ்வளவு கொடுத்த ஐடியா? ஐயோ இல்ல. வேற யாரு கொடுத்தா? நானே செஞ்சுட்டேன். திருவள்ளூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்கான அனுமதியும் கோரப்பட்டு அனுமதியும் வழங்கியிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது திடீரென தமிழக வெற்றி கழகம் தரப்பில் இந்த பிரச்சார பயண திட்டமானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இன்று கடலூரில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டு அனுமதி கேட்கப்பட்டிருந்த நிலையில் அனுமதி வழங்கப்பட்டும் இந்த இன்றைய பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருந்தது. நேற்று காரைக்குடியில் விஜய் அந்த சாலைவலம் சென்றிருந்தார். அதன் காரணமாக உடல் சோர்வு காரணமாக இன்றைய பிரச்சாரம் ரத்து செய்யப்படுவதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னத்த பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வேற ஏதாவது வேலை செய்றீங்களா? என் ரேஞ்சுக்கு ஏற்ற வேலை கிடைக்கல. துபாயில இருந்து எங்க அண்ணனுக்காக அண்ணே நாங்க ரெடி. அட அங்க பாருங்க. சாத்தூர் சமஸ்தானா? அடடே அரக்காப்பட்டி ஜமீன்தாரு. ஆவோ சேக்கு வாங்க.
கீழக்கிற பாய் பஞ்சாப் சிங்கு ஐயா பைத்தியங்க. ஈரோடு மாவட்டத்தில் 18% பேர் கேன்சர் இருக்குங்கிறாங்க, புற்றுநோய் இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் சொன்னால் இளைய சமுதாயமாக இருக்கிற நீங்கள் தான் ஒரு புரட்சியை உருவாக்க வேண்டும். அந்த புரட்சி தான் தமிழக வெற்றிக்கழகத்துறை தலைவர் தளபதி அவர்களை இரட்டைகளை சின்னத்தை நான் கேட்டுக்கிட்டு பழகிட்டேன். சார் இந்த லேகிய வாங்கி சாப்பிட்டீங்கன்னா போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. உங்க உடம்புல 3 இடத்துல கை வச்சா ரொம்ப உன செஸ்ட். இங்க யாரு கை வச்சாலும் அம்மா கிட்ட சொல்லணும். 2வது இடுப்புக்கு கீழே பேக். இங்க கை வச்சாலும் அம்மா கிட்ட சொல்லணும். 3வது பிட்வீன் தி லெக்ஸ், உங்க 2 காலுக்கு நடுவுல. இந்த 3 இடத்துல கை வச்சது உங்க கூட விளையாடுற ஃப்ரெண்டா இருந்தாலும், பாடம் சொல்லித்தர வாத்தியாரா இருந்தாலும், எதிர் வீட்டு அங்கிளா இருந்தாலும், ஏன் நம்ம வீட்டுல தாத்தாவாகட்டும், மாமாவாகட்டும், அண்ணனாகட்டும், தம்பியாகட்டும், அவன் பெரியப்பாவாவே இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லணும். போடா பொட்ட. என்னது? போடா பொட்ட. விஜயண்ணா பாத்தீங்களா? பார்த்தாச்சு. பேசவே இல்லையே. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என்ன எல்லா ஊர்லயும் பேசினாங்க, இங்கதான் பேசவே இல்லை. நீ ஒண்ணும் கவலைப்படாதமா, அந்த பயல ஆட்டோட வச்சு அமுக்குறேன். பேசாமையே போயிட்டாரு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தான். என்ன எல்லாத்துக்கும் ஸ்டாலின் தான் காரணம். முத என்னது கரூர் பிரச்சனை, அதுக்கப்புறமா ஜனநாயகன், அதுக்கப்புறமா பர்சனல் மேட்ரு, இப்ப எல்லாத்துக்குமே ஸ்டாலின் மட்டும் தான். ஸ்டாலின் இருந்து 1 ரூபா 10 ரூபா கூட பிரயோஜனம் கிடையாது. ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா சேட்டலைட் கண்ட்ரோல் இருக்கும். சேட்டலைட் யார் கண்ட்ரோல் இருக்கு? பிஜேபி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்ப இது மிரட்டல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி படத்தை வந்து லீக் பண்ணிடலாம், லீக் பண்ணா அவருக்கு வந்து நஷ்டத்தை கொடுக்கலாம், ப்ரொடியூசருக்கு நஷ்டம் கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து திட்டமிட்ட செயல்களை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது மத்திய அமைச்சராக கூடிய முருகன் தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அது யார் பேச்சுன்னா உதயநிதி அவர்களும் முருகன் அவர்களும் சேர்ந்து ஜனநாயகன் படத்தை முடக்கக்கூடிய எல்லா வேலையும் செய்யறாங்க. என்னடா பொழுது போயிருச்சே, ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன். நடந்துருச்சு, நடத்திட்டாங்க. கரூர்ல ஆரம்பிச்ச அந்த திமுக மு.க. ஸ்டாலினுடைய குடும்பமும் உதயநிதி அவர்களுடைய வாழ்க்கைக்காகவும் 41 உயிர்களை வந்து கொல்றதுக்கான முக்கியமான காரணம் இந்த திமுக குடும்பம், மு.க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் மகேஷ் பையன். நம்மள ஒரு 100 பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. எது நம்மளையா? அம்மா நான் எப்படா உங்களோட சேர்ந்தேன்? கேள்வி, ஜனநாயகன் படம் இணையத்துல வெளியானது தொடர்பா விஜய் அவர்கள் தரப்புலயோ இல்ல தயாரிப்பு நிறுவனம் தரப்புலயோ புகார் ஏதாவது கொடுத்திருக்கமா, கொடுக்க போறோமா? இல்ல, அது ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். இந்த மாதிரி படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடாம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது முருகன், மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய முருகன் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தான் இந்த தவறை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? எந்த அளவுக்கு அர்த்தம் கொடுத்தாங்களோ நீங்க பாத்திருப்பீங்க. எம்ஜிஆரோட படத்தை பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போனாங்க திமுக மதுரையில இருக்கக்கூடிய நிர்வாகிகள். அப்ப பெட்டியை தூக்கிட்டு போய் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அது அன்னைக்கு பெட்டியை தூக்கிட்டு போனாங்க, இன்னைக்கு சேட்டலைட்ல இருந்து என்ன பண்ண முடியுமோ பண்றாங்க. நீ அப்படி வரியா? சேர்ந்துட்டு எல்லோரும் சேர்ந்து இந்த அரசியலை உருவாக்குறாங்க. ஒரு என்ன சொல்றது, ரொம்ப வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? விடுங்க ப்ரோ, உனக்குன்னு ஒரு நாள் வராது. என்னானாலும் கவலைப்படு, உனக்கு நாங்க இல்ல. விடு ப்ரோ, அவங்க கிடக்குறாங்க. என் ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு தான். இதுவும் கடந்து போகாது. டே பாவண்டா, அவனை விடாதீங்கடா. நீ கவலைப்படு ப்ரோ, நாங்க உன் கூட இல்ல. உனக்கு ஒண்ணுனா நாங்க சும்மா விட்டுருவோம் ப்ரோ. பயப்படாத நண்பா, எல்லாம் ஒரு நாள் மாறாது. உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது ஒன்னும் இல்ல, அவங்கள. இவனுங்க கிடக்குறானுங்க, நீ அழு ப்ரோ. மனசை தளர விடு ப்ரோ, எல்லாம் கெட்டதா நடக்கும். எனக்கே இவரை பார்த்தா பாவமா தான் இருக்கு. தயவு செஞ்சு இவரை விடாதீங்கடா. இவங்கள மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாச்சு. ஐயோ, இவன்ட்ட பேசி பேசி என் மூளை இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருச்சு.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்